கிறிஸ்துக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 41 அதிகாரம் 12வது வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் யாராவது போராடி கொண்டே இருக்கிறாங்களா? பக்கத்து வீட்டில் போராட்டம், எதிர்த்து வீட்டில் போராட்டம், இப்படி சொல்லி ஏதாவது உங்கள் கூட போராட்டத்திலே இருக்கிறாங்களா? இல்லை உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைப்பதில் தடுக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிறாங்களா? உங்களுடைய பதவி உயர்வை தடுப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்களா? அல்லது நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதில் எவையானும் உங்களை தடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்களா? அல்லது உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாராவது குழப்பத்தை உண்டு பண்ணி வாழ விடாமல் போராடி கொண்டிருக்கிறார்களா? இப்படி அநேக பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாருங்க, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நீங்கள் ஒரு நாள் பாருங்கள், நீங்கள் எங்கேயுமே அவங்கள நீங்கள் தேடினாலும் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாருங்க. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஏசப்பா பார்த்துக்கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.